அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல்ல எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. 1/3/2025 நிலவரப்படி முதுகலை ஆசிரியர் காலிப்பணியிட விவரம் அனைத்து மாவட்டங்களுமே சேகரிச்சிட்டு இருக்காங்க. அந்த விவரப்பட்டியலில் ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை, எலிஜிபிள் போஸ்ட் 1/3/2025 நிலவரப்படி தமிழ் உட்பட மைனாரிட்டி லாங்குவேஜ் உட்பட அனைத்து பாடங்களுக்குமே காலிப்பணியிட விவரங்கள் சேகரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பர்பஸ்க்கு வேணாலும் சேகரிக்கட்டும், ஆனால் தேர்வு வரும் என்ற நம்பிக்கையோடு பல்வேறு ஆசிரியர்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை கேள்விப்படும் போது மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன். அதே போன்று ஆனுவல் பேனர் 2025 சார்ந்தும் மற்ற தேர்வுகள் சார்ந்தும் தினந்தோறும் செய்தித்தாளில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. அந்த செய்திகளை என்ன குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறாங்கன்னா, ஏற்கனவே 2024 ஆனுவல் பேனரில் வெளியிடப்பட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படலை. அதே போன்று தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்ட பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதே போன்று இடைநிலை ஆசிரியர் தேர்விற்குமே கீ ஆன்சர் வெளியிடலை. முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு 3 ஆண்டுகளாகியும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிற பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி தேர்வர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் விரைந்து இந்த ஆனுவல் பேனரை வெளியிடணும் அப்படின்னு தினந்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. நிச்சயமாக விரைவில் இந்த ஆனுவல் பேனர் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் முடிந்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகளை தான் ஈடுபடுவாங்க. நம்மளும் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஆனுவல் பேனர் 2025 வெளியிடணும். வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன தேர்வுகள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த எல்லா தேர்வுகளையுமே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நடத்தி முடித்து அதற்கான அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய இலக்கு. அதான் நம்மளும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். முதுகலை ஆசிரியர் தேர்வு பொறுத்த வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற போகுது. நம்மளுடைய மேஜரில் 110 வினாக்கள், எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே அதில் ஒரு 40 வினாக்கள், தமிழ் தகுதி தேர்வில் 30 வினாக்கள், மொத்தம் 180 வினாக்களுக்கு தான் தேர்வு நமக்கு நடைபெறும். இந்த மூன்றிற்கும் தயாராகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம மூன்றிற்குமே தயாராகணும்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுது. அப்போ நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா தான் நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அதே போன்று இந்த புதிய பாடத்திட்டத்தில் நம்மளுடைய மேஜர் முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த மேஜரில் இப்போ நிறைய பகுதிகளை புதிதாக சேர்த்துருக்காங்க. இந்த 110 மார்க்கில் மேக்சிமம் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அந்த 40 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து கொஸ்டின் வரும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பகுதிகளை நம்ம படித்தோன்னா அந்த 40 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். இருந்தும் நம்மளுடைய மேஜரில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இப்போ புதிதாக நிறைய பகுதிகளை உள்ளீடு செஞ்சுருக்காங்க. நிறைய டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கூகுள்லேயே எம்சிக்யூ அந்த யூனிட்டோட டைட்டில் கொடுத்தா நிறைய போட்டித் தேர்வுகளில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் அதற்கான விடைகள்லாம் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய டெக்ஸ்ட் புக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பிஜிஎஸ் ஆகிடுவீங்க. அதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று இப்போ நிறைய பேருக்குள்ளார நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த தேர்விற்கு படிக்கலாமா வேணாமா, இந்த புதிய பாடத்திட்டத்தில் நம்ம படித்தாலும் வேக்கண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வரும், நம்ம இதெல்லாம் படித்து அந்த குறிப்பிட்ட வேக்கண்ட்டை நம்மளால் போக முடியுமா, நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படிங்கிறப்ப நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளார இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய யோசனைகள் இதை சார்ந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தேர்விற்கு படிக்கணும், உங்களால் படிக்க முடியுமா முடியாதா, நீங்கள் என்ன வேலைக்கு போகணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர மற்றவர்கள் முடிவு பண்ணக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்தது முடியும் வரை நிச்சயமாக உங்களால் முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.